அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நெல் வந்து ஒரு 2000 மூட்டை 3000 மூட்டை வச்சிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு மழைக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சிக்கிட்டே இருக்கு. 2 நாள் மழை சொல்லி தான் 28 சொல்லியிருக்கான். ஒரு படுதா கொண்டாந்து வைக்கல. பாதுகாப்பு விவசாயத்துக்கு வந்து ஒரு படுதா வந்து கொடுக்கவும் இல்லை. அதை கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து மழை பெஞ்ச பிறகு இப்போ வரேங்கிறாங்க. ஆஃபீஸர் ஃபோன் பண்ண மழை பெஞ்ச பிறகு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இந்த எல்லா நெல்லையும் எடுத்தே ஆகணும். இந்த இதில் இந்த டிவி இன்னும் ஒரு 4 நாள் 5 நாளில் இந்த 2 நாள் மழை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த நெல்லை வந்து ஈரப்பதம் இல்லாமல் டோட்டல் நெல்லையும் எடுத்து எங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகி இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா வழங்கலாம் கேட்கலாம். செல்லப்பா, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,70,000 ஏக்கர்ல சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடைகள் முடியும் தருவாயில் உள்ளன. இதனால் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய மாவட்டத்திலிருந்து 170 அரசு நேரடி நெல் கொள்முதல்கள் திறக்கப்பட்டு தற்போது விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல 28ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நள்ளிரவு கனமழையானது பெய்ய தொடங்கியது. இதனால் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அடுக்கி வைக்கின்ற நெல் மூட்டைகள் பல்வேறு இடங்கள்ல வந்து மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. குறிப்பா பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி தாலுகாவில் பெய்த கனமழையால வந்து திருக்கலாச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்காங்க. மேலும் இந்த நெல் தண்ணீரிலே கடந்தால் முளைக்கும் தருவாய் ஏற்படும் என்று விவசாயிகள் வந்து வேதனைக்காக சொல்றாங்க. மேலும் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி நிற்கும் மழைநீரை வழியில்லாமலும் நெல்மணிகள் முடைக்கும் என்பதாலும் விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையில இருக்காங்க. இதனிடையே ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சாலையை பெயர்த்தும் தண்ணீரை வடிவமைக்கும் பணியில வந்து தற்போது விவசாயிகள் ஈடுபட்டுள்ளாங்க. திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அரசு வந்து போதிய தார்பாய்களை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நனைந்துள்ள நெல் மூட்டைகள் வந்து ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் விவசாயிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தில் வந்து இந்த மழை பெய்யும் என வானிலை அறிவித்ததை அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதுல நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள் லாரி உரிமையாளர்கள் வந்து கலந்துட்டாங்க. அப்போது வந்து மாவட்ட ஆட்சியர் இந்த நெல் மூட்டைகளை தேங்கியிருக்க நெல் மூட்டைகள் வந்து திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கியிருக்க நெல் மூட்டைகளை குறிப்பாக கிடங்குகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வந்து தற்போது திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே வந்து விவசாயிகள் வந்து இப்பட்ட நெல் மூட்டைகள் வந்து அடுக்கி வச்சு தற்போது இந்த திருக்கலாச்சேரி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து சுமார் 7000க்கு மேல நெல் மூட்டைகள் வந்து பிடித்தம் செய்ய நெல் மூட்டைகள் வந்து அடுக்கி இருக்கிறது. மழையில் நனைந்திருக்கிறது. உடனடியாக நெல் மூட்டைகளை வந்து பிடித்தம் செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் கிடங்குகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களை வந்து நிரந்தர கட்டிடம் அமைத்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.